ஸ்டார்ட் பண்ணுங்க சேஃப் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு ஓவர் கம் அவர் பிளாக்கேஜஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் குழந்தைங்க வந்து எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஆசைப்படுறீங்க. இந்த எண்ணத்தை நம்ம வந்து உருவாக்கும் போதே நம்ம என்ன செய்வோம்னு பார்த்திங்கன்னா, அது கூடவே சேர்த்து நிறைய நெகட்டிவான எண்ணங்களையும் சேர்த்து என்ன செய்வோம்னா உருவாக்குவோம். நெகட்டிவான எண்ணங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்குள்ள அது சம்மந்தமான ஒரு கவலை இருக்கலாம், இல்லை ஒரு பயம் இருக்கலாம். நல்லா மார்க் வாங்கலைன்னா நான் என்ன பண்ணுறது, எந்த காலேஜில் போய் நான் எந்த சீட்டுக்காண்டி என்ன பண்ணுறது, எவ்வளோ அமௌண்ட் ஆகும், இது மாதிரி நம்ம என்ன செய்வோம்னு பார்த்திங்கன்னா நிறைய நெகட்டிவான தாட்டையும் நம்ம என்ன செய்வோம்னா கூடவே சேர்த்து உருவாக்குவோம். அப்படி உருவாக்கும் போது நம்மளுடைய ஆசை வந்து நிறைவேறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் வந்து என்ன செய்யணும்னா எடுக்கும். அப்போ நம்ம இன்னைக்குள்ள ப்ரோக்ராமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் என்ன செய்ய போகிறோம்னா எடுக்க போகிறோம், கிளென்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய விஷஸ் எதுவோ அதுக்கு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா எனர்ஜி வந்து என்ன செய்ய போகிறோம்னா கொடுக்க போகிறோம். இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தெய்வீக ஒளி, தெய்வீக அன்பு, தெய்வீக சக்தியினால் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதை பண்ண போகிறோம். பிரபஞ்சத்திலிருந்து நல்ல ஒரு வெள்ளை ஒளியை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கொண்டுட்டு வர போகிறோம். அந்த ஒளி வந்து நம்மளுக்குள்ளே வரும்போதே நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையில்லாத எனர்ஜிஸ் எல்லாமே அப்படியே கிளென்ஸ் ஆகிற மாதிரி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பார்க்க போகிறோம். ஒரு ஃபியராக இருக்கலாம், இல்லை ஒரீஸாக இருக்கலாம், இல்லை சந்தேகம், எதுவாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே நல்லா கிளென்ஸ் ஆகி நம்மளுடைய கால் பாத சக்கரா வழியாக அப்படியே ஃப்ளஷ் அவுட் பூமிக்குள்ளே அப்படியே எல்லாம் போகிற மாதிரி நம்ம உருவகப்படுத்த போகிறோம். ரெண்டாவது நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா, பிரபஞ்சத்திலிருந்து நல்ல ஒரு அன்பு சக்தியை நம்ம கொண்டுட்டு வர போகிறோம். தெய்வீக அன்பு சக்தி. தெய்வீக அன்பு சக்தி நம்மளுக்குள்ளே வந்தது அப்படின்னாலே அதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்னெல்லாம் நடக்கணுமோ அது எல்லாத்தையும் அதை என்ன செய்யும்னா எனர்ஜைஸ் பண்ணிடும். அப்போ அந்த விஷஸ் வந்து நடந்து முடிஞ்ச மாதிரி பார்க்க போகிறோம். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா டிவைனோடைய வில் பவர். டிவைனோடைய வில் பவரோட நம்மளுடைய வில் பவர் வந்து நல்ல மர்ஜ் ஆகி ஒர்க் பண்ணுற மாதிரி பார்க்க போகிறோம். இப்போது ஒரு விஷயம் நம்ம எடுக்கிறோம், நினைக்கிறோம், ஆசைப்படுறோம். அந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னாலே அதுக்கு உண்டான வில் பவர் இருந்தால் மட்டும்தான் என்ன செய்யணும்னு பார்த்திங்கன்னா அந்த விஷஸ் வந்து நடக்கும், இல்லைன்னா அது வந்து நடக்காது. அப்போ அந்த வில் பவர் நம்மளுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டிவைனோடைய வில் பவரோடு நம்ம மர்ஜ் ஆகும்போது ஈஸியாக நம்மளால் என்ன செய்ய முடியும்னா அதை அடைய முடியும். அப்போ நம்ம மூணாவதாக நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அதை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து நம்மளை சுற்றி ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்டு வந்து என்ன செய்ய போகிறோம்னா போட்டுக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம கண்களை மூடிக்கலாமா, ஸ்பைனை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு நாம் இப்போ அப்படியே பண்ண ஆரம்பிக்கலாம். இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவாக எக்ஸேல் பண்ணிக்கலாம். நல்ல பிரபஞ்சத்துக்கு இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா என்ன செஞ்சுக்கோங்கன்னா விஷுவல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இப்போ என்ன விஷஸ் நடக்கணுமோ அதை நல்லா உருவகப்படுத்திக்கோங்க. இப்போ நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல ஒரு பேரொளியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ளே நல்ல அப்படியே வேரூன்றி இறங்குற மாதிரி நம்ம நல்லா இமேஜின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒளி நம்மளுக்குள்ளே வர வர நம்மளுடைய ஆறால் இருக்கக்கூடிய கவலை எல்லாமே அப்படியே கம்ப்ளீட்டாக கிளென்ஸ் ஆகிற மாதிரி நீங்கள் நல்லா விஷுவல் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன விஷஸ் நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அது சம்மந்தமாக நம்மளையே அறியாமல் நம்மளுடைய சப்கான்ஷியஸில் ஏதாவது ஒரு கவலை இருந்தாலோ, இல்லை நம்ம டெய்லி வீட்டில் நம்ம அது சம்மந்தமாக பேசி நம்ம அப்படியே புலம்பிட்டு இருந்தாலும் அது சம்மந்தமான எல்லா விதமான எனர்ஜியும் அப்படியே கம்ப்ளீட்டாக நம்ம ஆறாலிருந்து டிஸ்இன்டிகிரேட் ஆகிற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். இப்போ அது நம்ம அந்த விஷஸ் சம்மந்தமாக நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய டவுட்ஸு ஏதாவது இருக்குது அப்படின்னா அது எல்லாமே நம்மளுடைய ஆறாலிருந்து அப்படியே கம்ப்ளீட்டாக கிளென்ஸ் ஆகிற மாதிரி நம்ம நல்லா உருவகப்படுத்திக்கலாம். அப்படியே கிளென்ஸ் ஆகி நம்மளுடைய கால் பாத சக்கரா வழியாக அப்படியே பூமிக்குள்ளே எல்லாமே அப்படியே ஃப்ளஷ் அவுட் ஆகிற மாதிரி நம்ம நல்லா உருவகப்படுத்திக்கலாம். இப்போ நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல தெய்வீக அன்பு சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ளே நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ அந்த விஷஸ் நடக்கிறதுக்கு உண்டான எல்லா விஷயமும் நம்மளுக்குள்ளே நடக்கிற மாதிரி நாம் நல்லா உருவகப்படுத்திக்கலாம். இப்போ அது நடந்து முடிஞ்ச மாதிரி நாம் அப்படியே நல்லா உருவகப்படுத்தி அதுக்கு நம்ம நிறைய எனர்ஜி கொடுத்துக்கலாம். அப்படியே நினச்சி பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நம்ம அதை அப்படியே நினச்சி பார்க்கலாம். இப்போ நல்ல டிவைனோடைய வில் சக்தியானது
மெதுவாக மெதுவாக நம்மளுடைய ஆறாக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்கிக்கிறது. இப்போ நம்மளுடைய விருப்ப சக்தி அழகாக டிவைனோட வில் சக்தியோட நல்ல மர்ஜ் ஆகி நம்மளுக்கு ஈஸியாக வேகமாகவும் பாதுகாப்பாகவும் அந்த விஷஸ் அப்படியே நடக்கிற மாதிரி நம்ம நல்ல உருவகப்படுத்திக்கலாம். இப்போ நம்மளை சுற்றி நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்டு வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா அப்படியே போட்டுக்கலாம். இப்போ நம்மளுடைய ஃபேமிலி மெம்பருக்காண்டி நம்ம இந்த இது பண்ணிக்கலாம். ஸோ யாருக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள அப்படியே விஷுவல் பண்ணிக்கலாம். இப்போ நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல ஒரு பேர் ஒளியானது மெதுவாக மெதுவாக அவங்களுடைய க்ரௌன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இந்த ஒளி அவங்களுக்குள்ள இறங்க இறங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக கிளென்ஸ் ஆகிற மாதிரி நம்ம நல்லா விஷுவல் பண்ணிக்கலாம். அவங்களுக்குள்ள அது சம்மந்தமான ஒரு கவலை இருந்தாலோ இல்லை ஃபியர் ஏதாவது இருந்தது அப்படின்னாலோ இல்லை லேசினஸ் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே கம்ப்ளீட்டாக கிளென்ஸ் ஆகிற மாதிரி நம்ம நல்லா விஷுவல் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க டைவர்ட் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த தேவையில்லாத எனர்ஜி, தேவையில்லாத அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே, அது சம்மந்தமான கனெக்ஷன்ஸ் எல்லாமே அவங்களுடைய ஆறாலிருந்து அப்படியே கட் ஆகிற மாதிரி நாம் நல்லா விஷுவல் பண்ணிக்கலாம். இல்லை தேவையில்லாத ஏதாவது ஒரு அடிக்ஷன் ஏதாவது இருந்தது அப்படின்னா அவங்கள குறிக்கோளை அடைய விடாமல் தேவையில்லாத ஏதாவது ஒரு அடிக்ஷன் இருந்ததுன்னா அது எல்லாமே அப்படியே அவங்களுடைய ஆறாலிருந்து அது சம்மந்தமான தாட் ஃபார்ம்ஸ் எல்லாமே அப்படியே நல்ல மெல்ட் ஆகிற மாதிரி நம்ம நல்ல உருவகப்படுத்திக்கலாம். அப்படியே அது எல்லாமே கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகி அவங்களுடைய கால் பாத சக்கரா வழியாக அப்படியே பூமிக்குள்ளே எல்லாமே ஃப்ளஷ் அவுட் ஆகட்டும். இப்போ அவங்களுடைய ஆறா நல்ல க்ளீனாக இருக்கிற மாதிரி நம்ம நல்ல உருவகப்படுத்தலாம். இப்போ நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல தெய்வீக அன்பு சக்தியானது மெதுவாக மெதுவாக அவங்களுடைய க்ரௌன் சக்கராக்குள்ளே நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இந்த அன்பு சக்தி அவங்களுக்குள்ள வர வர அவங்களுக்குள்ள நல்ல பொறுப்புணர்வு, நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி நல்ல இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி நம்ம நல்ல உருவகப்படுத்தலாம். அவங்களுக்கு நல்ல நண்பர்கள், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கிடைக்கிற மாதிரி, ஸோ அவங்க இலக்கை அடைவதற்கு உண்டான ரைட் பர்சனை அவங்க அழகாக மீட் பண்ணுற மாதிரி நாம் நல்ல விஷுவல் பண்ணலாம். ஸோ நல்ல பொறுப்பு உணர்ச்சியோட அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்தை அவங்க ரொம்ப நல்லா பண்ணுற மாதிரி, எந்த விதமான டைவர்ஷனும் இல்லாமல் அவங்க ரொம்ப அழகாக பண்ணுற மாதிரி நம்ம நல்லா உருவகப்படுத்திக்கலாம். அவங்க ஈஸியாக அந்த விஷஸை அடைஞ்ச மாதிரி நம்ம நல்லா உருவகப்படுத்தி பார்க்கலாம். ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக பிளிஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்ம அப்படி பார்க்கலாம். இப்போ நல்ல டிவைனோடைய வில் சக்தியானது மெதுவாக மெதுவாக அவங்களுடைய க்ரௌன் சக்கராக்குள்ளே நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ டிவைனோடைய வில் சக்தி உள்ளே வரும்போது அவங்களுடைய வில் பவர் ரொம்ப அழகாக ஈஸியாக இன்க்ரீஸ் ஆகி டிவைனோட வில் பவரோட நல்ல மர்ஜ் ஆகிற மாதிரி நாம் நல்ல உருவகப்படுத்திக்கலாம். ஸோ அவங்களுடைய வேலை வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி, ரொம்ப அழகாக அந்த விஷயத்தை வேகமாகவும் பாதுகாப்பாகவும் அவங்க அடைஞ்சு முடிச்ச மாதிரி நாம் நல்ல உருவகப்படுத்திக்கலாம். இப்போ அவங்களுக்குள்ள இந்த 3 எனர்ஜியும் நல்லா ஒருங்கிணைஞ்சு வேலை செய்கிற மாதிரி, தெய்வீக ஒளி, தெய்வீக அன்பு, தெய்வீக சக்தி, இந்த 3 எனர்ஜியும் அவங்களுக்குள்ள நல்ல ஒருங்கிணைஞ்சு வேலை செய்கிற மாதிரி நாம் நல்ல உருவகப்படுத்திக்கலாம். இப்போ அவங்கள சுற்றி நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்டு அவங்கள சுற்றி இருக்கிற மாதிரி, அது அந்த விஷயம் அவங்க அடைஞ்சு முடிகிற வரைக்கும் இந்த 3 எனர்ஜியும் அவங்களுக்குள்ளேயே இருந்து செயல்படுற மாதிரி நாம் ஒரு சங்கல்பமும் பண்ணிக்கலாம். To the Supreme God, Divine Father and Mother, thank you for your priceless blessings. To Grandmaster Chokoshi, to Mahaguru Shivanili, to all the great ones, Holy Gurus, Holy Masters, Saint, Archangel, Holy Angel and Spiritual Helper. Thank you for your priceless blessings, for the deeper understanding of the session. Thank you in full faith. Medhuva heal பண்ணிக்கலாம், மெதுவாக எக்ஸல் பண்ணிக்கலாம். கண் கிடைக்கும் உண்மைக்கு வந்து